வணக்கம் நிகிதா. அதாவது தாம்பரம் முடிச்சூர் சாலையில் ட்ரிபிள்எஸ் என்ற பெயரில் பழக்கடை உள்ளது. அந்த கடைக்கு டிப்டாப் உடையில் வந்த ஒரு நபர் தான் எம்எல்ஏ பிஏ என்று கூறி பழங்களை வாங்கியவர் பணத்தை கொடுப்பதற்கு முன்பு கடையை ஏன் வெளியில் போட்டு வைத்தீர்கள் என மிரட்டியதோடு திடீரென கடையை புகைப்படம் எடுத்ததோடு கடையின் உரிமையாளருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எம்எல்ஏ பிஏ பேசுகிறேன், கடையில் இருந்து ஏன் பழங்களை வெளியே வைத்தீர்கள், உங்களுக்கு யார் இங்கு அனுமதி கொடுக்கப்பட்டது வெளியே வைத்து விற்பனை செய்வதற்கு என கேள்வி கேட்டுள்ளார். இதில் அதிர்ச்சி அடைந்த கடையின் உரிமையாளர் உடனே கடைக்கு சென்று அந்த நபரை கடையில் வைத்து யார் என்று விசாரித்த போது நான் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி பிஏ என பதில் அளித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. எங்கே எம்எல்ஏக்கு போன் செய்யுங்கள் என்று அவர் சொல்லிய போது எம்எல்ஏ காமாட்சிக்கு போன் செய்யாமல் அவரது கணவர் ஜெயகிருஷ்ணனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அப்போது நடந்தவற்றை அவரிடம் தெரிவித்த போது அவர் எங்கேயும் இது போன்ற தவறான செயலில் ஈடுபடக்கூடாது என அந்த நபரை கடுமையாக எச்சரித்தார். அப்போது அவர் நான் இனிமேல் எம்எல்ஏ பிஏ என்று சொல்ல மாட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என அவரிடம் கடை உரிமையாளரிடம் மன்னிப்பு கேட்டார். நீங்கள் ஏன் பல்லாவரம் எம்எல்ஏக்கு காமாட்சிக்கு போன் செய்யாமல் அவரது கணவருக்கு பிஏவாக வேலை செய்கிறாயா என கேள்வி கேட்டபோது மழுப்பினார். அதோடு அந்த நேரத்தில் தொடர்ந்து கேட்டபோது அவர் பெயர் அருண் விஜய் என்பதும் ஒரு பத்திரிகையில் வேலை செய்து வருவதும் பல்வேறு காவல் நிலையங்கள் தான் எம்எல்ஏ பிஏ என்று அறிமுகம் செய்து கொண்டு இது போன்ற செயலில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. அப்போது கோபமடைந்த கடையின் உரிமையாளர் ஆட்சிக்கு வந்து 10 நாட்களே ஆகிறது, ஏன் பதவியை மிஸ்யூஸ் பண்றீர்கள் அப்படின்னு அவர்களை எச்சரித்தார். மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், ஏன் இந்த செயலில் ஈடுபடுகிறீர்கள் என வெளுத்து வாங்கினார். ஒரு கட்டத்தில் நான் அப்படி பேசி இருக்கக்கூடாது, நான் அந்த பேச்சை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என தெரிவித்தார். இருந்த போதிலும் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தாம்பரம் காவல் நிலையத்தை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு அந்த நபரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து ஆட்சியாளர்களுக்கும் கட்சிக்கும் அவதூறு உருவாக்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்சியின் பொறுப்பில் இருக்கிற நபர்கள் தெரிவிக்கின்றனர். நிகிதா, எங்களை மிரட்டுறீங்க, நீங்க எடுங்க, உங்க போன் எடுங்க, காலிஸ்ட் எடுங்க, புகைப்பட்டெல்லாம் டெலிட் பண்ணல. யார் உங்களுக்கு இது பண்ணாலும் அதை நீங்க காமிங்க. உங்க சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேசுவோம், நீங்க காமிங்க, யாருன்னு காமிங்க, ஆளை காமிங்க, உங்க காலிஸ்ட் எல்லாம் இது பண்ணுங்க, நீங்க யார் போன் பண்ணிடுறா கடைசியா என்னன்றத காமிங்க. 7:39க்கு போலீஸ் கால் பண்ணிருக்கேன். எந்த போலீஸ்? 100க்கு. அப்புறம் இந்த எம்எல்ஏ உடைய நம்பர் கேட்டு எங்க பகுதி செயலர் ஒருத்தர் கால் பண்ணேன். இப்போ நீங்க வந்தீங்க, நீங்க பர்சனலா வரீங்க, நீங்க எம்எல்ஏ பிஏ சொல்லிட்டு எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறேன். அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக்கிறேன். அவரே சொல்லிட்டாரு, அந்த வார்த்தையை பயன்படுத்தாங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றிருக்கிறேன். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எந்த எம்எல்ஏ பிஏ? நீங்க எம்எல்ஏ கிட்ட பேச மாட்டீங்களா? சரி, ஓகே. எம்எல்ஏ கனவுட்ட பேசுறீங்க. அவங்க வந்து இவரு தாங்க போன் கொடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க நீங்களா வந்து பண்றீங்க.